கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் ஒன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 34வது சங்கீதம் 4வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா, பகல் முழுவதும் அங்கே சூரியன் உதித்து கொண்டிருக்கு, சூரிய வெளிச்சம் இருக்கிறது. இந்த நிலா என்ன செய்து பகல் நேரத்தில் சூரியன்கிட்ட வெளிச்சத்தை வாங்கி இரவு நேரத்தில் நமக்கு கொடுக்கறது. அந்த சூரியனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியாக அது வெளிச்சத்தை வாங்கி நமக்கு கொடுக்குது இரவு நேரத்தில், அப்படி தானே இல்லைங்களா? அதே போல் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது அவரிடத்திலேருந்து அவருடைய பிரகாசத்தை வாங்கி, அவருடைய முகத்தின் ஒளியை வாங்கி நாம் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கணும். அப்படியாக ஒரு விவசாயி ஒரு ஊரில் இருந்தார். அவர் காலையில் நிலத்தை பார்க்குறதுக்காக காலையில் என்ன செய்கிறார், அந்த கூடையை கவுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறார். நம்ம யார் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, நேராக போய் வயலில் தான் முழிக்கணும் அப்படின்ட்டு போகிறார். போகும்போது ராஜாவுடைய அரண்மனை பக்கத்தில் வந்துருச்சு. ஐயோ, நம்ம கூட இப்படி கவுத்துக்கிட்டே போனோம்னா ராஜா யாரோ கொல்றதுக்கு வந்திருக்கான், யாரோ திருட வந்திருக்கான் போல நினச்சிக்கின்னு டக்குன்னு கூடையை தூக்கிட்டார். கூடையை தூக்கிட்டு அப்படியே ராஜாவை பார்க்குறாரு. ராஜாவும் இவனை பார்த்துட்டார். ஒரே சந்தோஷம். இன்றைக்கி ராஜா முகத்தில் முளைச்சிருக்கோம். முதல்ல அவன் ராஜா பார்த்துட்டான். உடனே இவன் முகத்தில் முழிச்சிருக்கோம், இன்றைக்கி எதாவது நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவன் நல்ல முகமாக இருப்பான் போல இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு இப்படி திரும்பினான் பாரு, ஜன்னலில் இடிச்சுக்கிட்டான். ஜன்னலில் இடிச்சுக்கின்னு ரத்தம் கொட்டுட்டு ஜன்னல் மறுபடியும் திரும்பி பார்த்தா திடீர்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துன்னே தன்னுடைய சிப்பாய்கள்லாம் கூப்பிட்டு, அந்த ரோட்டில் ஒருத்தன் அந்த கூடையை கவுத்திட்டு போகிறான், போய் அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டாங்க. போய் கூட்டிகிட்டு வந்தா, டேய் உன் மூஞ்சியில் போய் முழித்தேன், எனக்கு இது மாதிரி அடிபட்டு போயிடுச்சு, அதனால் இந்த மாதிரி மூஞ்சில் யாருமே முழிக்கக்கூடாது, ஒரு வாழை எடுத்துகிட்டு வா, இவன் தலையை சீவிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இருங்க ராஜா, சரி நீங்கள் என் மூஞ்சில் முடிச்சிங்க, நீங்கள் என் தலையை சீவ போகிறீங்க இல்லையா? நான் ஓ மூஞ்சில் முடித்தேன் பார்த்துங்க, நான் ஓ மூஞ்சில் முடித்ததுனால நான் சாக போகிறேன் இல்லையா? இதனாலும் பரவாயில்ல, உனக்குனால என் மூஞ்சில் முடித்ததுனால காயம்பட்டதோடு சரி, ஆனால் ஓ மூஞ்சில் முடித்ததுனால என்ன நீ கொல்ல போகிற, நீ எத்தனை பேரை கொல்ல போறிய தெரியலையே அப்படின்ட்டான். அந்த மாதிரி யாருடைய முகமும் நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த ராஜா முகத்தை விட வானத்தின் பூமி உலகத்தையும் படைத்த இயேசு ராஜாவுடைய முகத்தை பார்த்தா நம்ம முகம் பிரகாசமாக இருக்கும், நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். காலையில் சொல்கிறேன், தாவீது சொல்கிறேன், காலையில் எழுந்திருக்கும் போதே உம்மை பார்க்கும்போதே உம்முடைய சாயலிலே நான் திருப்தி ஆகிறேன் ஆண்டவரே அப்படிங்கிறான். அது மாதிரி தானியலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே தானியல் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறார். அப்போ ராஜா அந்த வார்டன்கிட்ட போய் கேட்குறான், ஐயா நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், ராஜாவின் போஜனமும் அவன் பானமுன்னு திராட்சரசமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ என்னப்பா வேணும், எனக்கு மரக்கறிகள் கொடுங்க. அப்படியே அது மாதிரி போடக்கூடாதுப்பா. இல்லை, நீங்கள் ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ மற்ற உங்கள் வாலிபர்கள் முகத்தையும் பாருங்கள், என்னையும் பாருங்கள், எங்கள் வாலிபர்களையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போ 10 நாள் சென்ற பிறகு அப்போ தானியல் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான். தானியலுடைய முகம் கலையாக இருந்தது. அப்போ அந்த வார்டனுக்கு முன்னால், அங்கே அரண்மனையில் இருந்த மற்ற புறஜாதி வாலிபர்களுக்கு முன்னால் தானியல் முகம் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த 10 நாளும் தானியல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். மோசே அப்படி தான். அந்த யாத்திராமம் 34ஆம் அதிகாரத்தில் அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு அவருடைய முகத்தையே பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்திருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அப்படி தான் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாக இருந்தது. இன்றைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். யார் முகத்திலையும் முழிக்க வேண்டாம். உங்கள் கையை தேய்ச்சிட்டு கையையும் பார்க்க வேண்டாம், கண்ணாடியில் போய் உங்கள் முகத்தையும் பார்க்க வேண்டாம், மனைவி முகத்திலையும் முழிக்க வேண்டாம், புருஷன் முகத்திலையும் முழிக்க வேண்டாம், பிள்ளைகள் முகத்திலையும் முழிக்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பாருங்கள், நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. காட் பிளஸ் யூ. பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் bless யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.